வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்ட். இந்த கொரியன் சீரியஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. வாங்க எபிசோடு உள்ளாக்க போகலாம். நம்ம ஹீரோயினி ஸ்டேஜ் 1 நல்லபடியாக முடித்த வாசி 2வது ஸ்டேஜுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிங்கு கொடுக்குறாங்க. அந்த ரிங்கை வந்து நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா லாக் அவுட் பண்ணுறதா அர்த்தம் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்டேஜுக்கு போகிறாங்க. மிஸ் பண்ணாங்களோ அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. சாய் ஷியூ இருக்கார்ல, அவர் வந்து டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. நம்ம ஹீரோயினி பயந்து என்ன பண்ணிடுறாங்க, லாக் அவுட் பண்ணிடுறாங்க. நார்மல் லைஃப்பில் வெப்சைட்டுக்கு போயிடுறாங்க. வெப்சைட் போய் ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க புகழ்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி போகும்போது எங்கே பார்த்தாலுமே அந்த யோசனையிலேயே அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் வந்து சாய் ஷியோட ஃபோட்டோ எங்கே பார்த்தாலுமே இருக்கிற வந்து அது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா பாய் ஃப்ரெண்ட்னா எனக்கு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் ஆசைப்பட்றாங்க. ஆனால் இது வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக ஆகுது. ஆனால் பட் இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் 2வது வாட்டி வேர்ல்டு உள்ளாக்க போகிறாங்க. திருப்பிக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தா அவங்க வந்து ஜென்ரல் மேனேஜர். அந்த இதில் சாய் ஷியோ தான் அந்த ஹோட்டலுக்கே ஓனர். சாய் ஷியோ என்ன சொல்கிறாருன்னா, யார் நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற, வெளியில் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு வர்றாங்க நம்ம ஹீரோயினியும் சரின்ட்டு போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சாய் ஷியோ என்ன சொல்கிறாருன்னா, நில்லு, நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, உன் மூஞ்சி எனக்கு அடிக்கடி வந்துட்டு போகுமே, நீ என்னை காப்பாற்றினில்ல, என் நைட்டு ஃபுல்லாக என் ட்ரீம்லலாம் நீ தான் இருக்க, இந்த மூஞ்சி எனக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கு அப்படின்லாம் பேசுறதோட உடனே ஹீரோயின் வந்து என்னடா அவன் கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கான், ஐயோ நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை ரிமூவ் பண்ணி லாக் அவுட் பண்ணிடுறாங்க. நார்மல் லைஃப்க்கு வந்துடுறாங்க. நார்மல் லைஃப்க்கு வந்தாலுமே அந்த நீ எப்போவுமே ட்ரீமில் இருக்க அப்படின்லாம் சொன்னார்ல சாய்ஸி, அதே வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. வந்து அதை என்னடா அவன் இப்படி கிரிஞ்சாக பேசுகிறானே, அதை வந்து எப்படியாவது இந்த சாப்டர் வந்து மாற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்கில் இருக்கும்போது அவங்க கொலிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இங்கே பாரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அவங்க சார்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் என்கிட்ட கேட்காம அறிவிச்சிங்க அப்படின்னு. அதெல்லாம் நீ பண்ணிவிடுவேன், அப்லோட் பண்ணிவிடு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை வர பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அங்கே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி அவர் வந்து நல்ல ஒரு வெப் சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணணுன்னு அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவனை விட நல்லபடியாக நம்ம வந்து வெப் சீரிஸ் நல்லபடியாக போகணும், நம்மளோட நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஏஐ க்ரியேட் பண்ணாங்கல்ல அவங்கக்கிட்டே இப்போ வந்து போகிறா. அவங்க ஜாலியாக பாட்டு பாடி செம வைபில் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு பரப்பரன்னு போய் இழுக்கிறா. இழுத்ததோட அவங்க டென்ஷனாக இருக்காங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்லாம் கேட்கும்போது, நீ அவன்கிட்டே போய் பேசு அப்போ தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டுறோம். இவளும் கடகடன்னு ஓடி போய் என்ன பண்ணுறான்னா அந்த திருப்பிக்கும் அந்த ஏஐ வேர்ல்டு உள்ளாக்கா போகிறாங்க. அந்த ஹோட்டல் சாப்டரே திருப்பிக்கும் வருது. அவங்க சாய் ஷியோட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை டேட் பண்ணணும், என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமே ஒரு புது வேர்ல்டுக்கு திருப்பிக்க வராங்க நம்ம ஹீரோயினி. ஒரு கார் வருது, அதில் இவங்க ஏறுறாங்க. அதில் வந்து யார் இருக்கான்னா சாய் ஷியோட அசிஸ்டன்ட் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன சாய்ஸ் வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது இவளை வந்து இன்டர்வியூ எடுக்கணும். என்ன இன்டர்வியூனா இவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவளும் அதுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஒரு அழகான ஒரு ஹோட்டலுக்கு சாய் ஷியோ வந்து இவளை இன்வைட் பண்ணுறாங்க. அங்கே இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக ரோஸ்லேயே ஆன மாதிரிலாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறா. அது மட்டும் இல்லாமல் இவள் என்ன பண்ணுறாங்கன்னா சாய் ஷியோ வந்து சாப்பாடெலாம் அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வெரைட்டியாக எடுத்து வைக்கிறாங்க. இவன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அந்த சாப்பாடை கூட நம்மளால் இவ்வளோ உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அந்த சாய் ஷியோ நம்ம ஹீரோயினுக்கு சாய் ஷியோ என்ன பண்ணுறாருன்னா வந்து ஷாப்பிங் பண்ண வைக்கிறாரு. அவளுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸுமே வாங்கி கொடுத்துட்றாரு. அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் வந்து இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுக்குற மாதிரி. அந்த இடத்துல இவங்க ராஜா மாதிரியும் இவங்க ராணி மாதிரியும் நினச்சிக்கிறாங்க. இவங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம வந்து அங்கே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை லாக் அவுட் பண்ணிட்டு வெளில வந்துடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா உடனே போய்ட்டு இவங்களுக்கு அங்கே என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே இவங்களோட வெப் சீரியஸில் வந்து கரெக்டாக எல்லாம் மேட்ச் பண்ணி இன்றைக்கி நைட் அவங்க வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவும் அப்லோட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க வெப் சீரிஸ் வந்து நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி பயத்திலே இவங்க செக் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. எந்த ரேட்டிங்கில் இருக்குன்னா ஃபஸ்ட் ரேட்டிங்கில் இருக்குது. இவங்களுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக தாங்களே டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க கம்பெனிக்கு போகிறாங்க செம்ம கெத்தா. ஏன்னா எல்லாரும் இவங்கள தானே புகழ போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் அதை எல்லாத்தையுமே இவங்க வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது சரி திருப்பிக்கும் நம்ம வந்து ஏஐ உள்ளக்கே போகலான்னு சொல்லிட்டு ஏஐ வேர்ல்டு உள்ளக்க போகிறாங்க. இந்த வாட்டி சாய் ஷியோ ஜெட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் செம்ம காரில் வந்து செம்ம என்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே இவங்க 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேட் பண்ண ஆரம்பிச்சோன்னே சாய் ஷியோ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன்னை கல்யாணம் முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு.
இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு ரிங் போகிறதுக்கான வெயிட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், எல்லாருமே ஹேங் ஆயிடுறாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா அப்போ தான் ஒரு மெசேஜ் வருது. 15 ஹவர்ஸ் வரைக்கும் தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட டேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இவங்க அந்த மெசேஜ் போட்டிருக்கு. இவங்க அப்படியே ஷாக் ஆகி டக்குன்னு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து அந்த அன்பாக்சிங் பண்ணாங்கள்ல, அதை வந்து படித்து பார்க்குறாங்க. அதில் அப்போ தான் போட்டிருக்கு 15 ஹவர்ஸ்க்கு மேலேனா காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த பாய் ஃப்ரெண்ட் கூட தான் அதுவும் டேட் பண்ண முடியும் அப்படின்னு போட்டதோட இவங்களுக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக போயிடுச்சு. அதோட எப்போதும் போல் அவங்க கம்பெனிக்கு வந்துடுறாங்க. கம்பெனியில் வந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதே ஞாபகமாக தான் இருக்குது, அந்த சாய்ஸியோட ஞாபகமாக தான் இருக்குது. சரி என்ன தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு திருப்பிக்கும் அந்த ஏஐ வேர்ல்டுலாக போகிறாங்க. வேர்ல்டுலாக போனதுக்கப்புறம் அதே பாய் ஃப்ரெண்டை கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறா. நோ அதெல்லாம் கிடையாது, நீ வேறு ஆள்கிட்ட போய் பேச அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறா. வேறு இடத்துக்கு போனால் அந்த இடமுமே அழகாக இருக்குது. அந்த இடம் பார்க்கும்போதே வேணா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்குறா. அந்த பாய் ஃப்ரெண்டுமே அவ்வளோ அழகாக இருக்கான். என்னடா இந்த இவ்வளோ அழகாக உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி இந்த எபிசோட் முடியுது.